மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. செத்துப்போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில் வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துகிற மாதிரி அர்த்தமாக நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பலை. அதனால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசாக ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக், நீங்கள் வேறு எதனா வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க, அதில் ஒரு திமுக மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.